ஆனால் அடியார்களில் அதிகமானவர்கள் பலகீனமானவர்கள். அதைத்தான் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல உதாரணமா சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல நடந்த பாவம் அவரை மிகைத்து நடந்த பாவமாக குர்ஆனும் சுன்னாவும் என்ன செய்யல, சொல்லவில்லை. அவரை மிகைத்து நடந்த பாவமாக குர்ஆனும் சுன்னாவும் சொல்லல. அவர் அதுக்கு ஆசைப்பட்டு என்ன நெருங்கி விட்டார் என்று தான் குர்ஆனும் சுன்னாவும் என்ன செய்து சொல்லுது. அந்த வகையில தான் என்னது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா வலம் நஜித் லஹு அஸ்மா, அவருக்கு ஒரு உறுதியை நாம் என்ன செய்யவில்லை, காணவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அதே போல வலா தகுன் கசாஹிபில் ஹூத், நீங்கள் யூனுஸை போன்று இருந்து விட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். நபி யூனுஸை போன்று இருந்து விட வேண்டாம் என்று ஒரு நபியுடைய ஒரு சப்ஜெக்டை யாருக்கு சொல்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். இது இரண்டாவது இடம். அது என்னன்னா இங்கெல்லாம் மிகைத்து நடந்த பாவங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லலை. இது மனிதனுக்கு மிகைத்து சில பாவங்கள் நடக்கும், அந்த பாவத்துடைய சில இடங்களும் உண்டு, அந்த பாவங்களாக இதை சொல்லவில்லை. இது எல்லா விதமாக பாவங்களும் செய்யாமல் இருப்பதற்கான சூழல் கொடுக்கப்பட்டும் பாவம் செய்தார்கள் என்றுதான் குர்ஆன் என்ன செய்து சொல்லுது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாவத்தை சொல்றதுக்கு முன்னால ஆதமுக்கு என்னென்ன கொடுத்தோன்னு சொல்லுவான். சொர்க்கத்துல உங்களுக்கு அதுல பசி இல்லாமல் என்ன செய்யலாம், அதாவது நீங்க என்றைக்கும் பசிக்க மாட்டீங்க அப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீர்கள். இந்த சொர்க்கத்துல கொடுக்கப்பட்டதுல உச்சகட்டம் என்னன்னா உழைப்பில்லாம சாப்பிடுறது, உழைப்பில்லாம சாப்பிடுவது. விளங்கிட்டா, உழைப்பில்லாமல் சாப்பிடுவது அல்லாஹ் தஆலா கொடுத்தது. எந்த அளவுக்கு நீங்க சாப்பிடலாம், என்ன செய்யலாம், ஒரு உழைப்பே இல்லை. குடிக்கலாம், தின்னலாம், உறங்கலாம், வசதியா இருக்கலாம், எந்த மாதிரி இருக்கலாம், ஆனா உங்களுக்கு உழைப்பு என்ன தேவையே இல்லை. இதான் இருந்தது. அதனாலதான் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த உலகத்துல இறக்கி அவர்களுக்கு கொடுத்த சோதனையாக உழைப்ப சொல்லி காட்டுறான். அவர்களுக்கு இப்போ உழைச்சிதான் இனி என்ன செய்யணும், சாப்பிடணும், இனி உழைச்சிதான் குடிக்கணும், இனி உழைச்சிதான் உடுக்கணும், இனி உழைச்சிதான் நீ சந்தோஷமா இருக்கணும். இதுக்கு முன்னால உழைக்காம என்ன எல்லாமே உங்களுக்கு என்ன செஞ்சது, தரப்பட்டது. அப்படி என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்தது என்னன்னா ஷைத்தானுடைய அந்த தூண்டுதலுக்கு அப்படியே என்ன அதாவது உள்வாங்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். எனவே முதல் தர பாவமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தவறையும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய தவறையும் என்ன செய்யல, அதாவது குர்ஆன் சொல்லல. அதுக்கு அடுத்தது அதாவது தேர்ந்தெடுத்து செய்த பாவம், உணர்வுகளுக்கு கொஞ்சம் என்ன இடம் கொடுத்து நடந்த பாவமாக, அதாவது அதை என்ன செய்கிறது, குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதுக்கு பின் அது அல்லாஹ் தஆலாவுடைய சுன்னாது, அது ஏன் செய்யப்படும் எங்களுக்கு ஒரு முன்மாதிரி. ரப்பனா ظلمنا انفسنا فإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ், நாங்களே எமக்கு என்ன செய்தோம், அநியாயம் இழைத்துக் கொண்டோம் என்ற துஆவை எங்களுக்கு முன்மாதிரியாக என்ன செய்கிறது, தரவும் படுகிறது. அப்ப எனவே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது அம்சம், எமது பாவங்களில் பெரும்பாலானவைகள் இந்த பட்டியல்ல இருந்துதான் என்ன செய்த ஆரம்பம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதுல ஆக ஒரு மினிமமான லெவல்ல நடந்த பாவம். ஆனா அந்த பட்டியலில் தான் அடுத்தடுத்த பாவங்கள் என்ன செய்கின்றன, வருகின்றன என்ற இரண்டாவது பகுதியை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதாவது இந்த பாவங்களுக்கு இந்த அமைப்புகளை சொல்லிவிட்டு மூன்றாவது என்ன செய்கிறான் அப்படி என்றால், பாவ மன்னிப்பை ஏகத்துவத்துக்கு அல்லாஹு தஆலா வாக்களிக்கிறான். தௌஹீதுக்கு அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பு என்ன செய்யறான், வாக்களிக்கிறான். இங்க புரிஞ்சுக்கொள்ள வேண்டும், பாவத்துடைய தரஜாக்கள் எவ்வளவு வேறுபட்டாலும் சரி, ஏகத்துவத்துக்கு அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பை இணைச்சிடுறான். மக்ஃபிரத்தையும் அல்லாஹ்வை ஒருவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்கின்ற அந்த ஷிர்கில்லாத வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா இணைத்து விடுகிறான், உயர்ந்த தரஜாவாக இணைச்சிடுறான். அது என்னன்னா, படைத்தவனை வணங்குதல், படைத்தவனுக்கு சிரம்பணிதல், படைத்தவனுக்கு மாத்திரம் அடிதல் என்பது உச்சகட்ட ஒரு இஅ்திராஃபாக அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். அதனால இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய நன்மைகளை செய்து விட்டாலும் சரி, எவ்வளவு பெரிய நல்ல பெயர்களை எடுத்து விட்டாலும் சரி, அதில் இறைவனுக்காக என்று இல்லை என்றால், அதாவது குஃபர் இருக்குமாக இருந்தா, அதுல குஃபர் இருக்குமா இருந்தா, நிராகரிப்பு இருக்குமாக இருந்தா, அல்லாஹ் தஆலா விட்டு அது எந்த பெருமதி என்ன இல்லை. அவன் பாவத்துல கொஞ்சமாக இருந்தாலும் சரி, ஒரு அல்லாஹ்வை ஒருவன் என்று ஏற்றுக்கொள்ளாம அவனை வணங்காம இருக்கக்கூடிய ஒருவர் இந்த உலகத்துக்கே ஹைர செஞ்சிட்டார், இந்த உலகத்துக்கே நலவுகளை செஞ்சிட்டார், உலகத்துக்கே பெரும் கிருபையை செஞ்சாலும் இறைவனுடைய பார்வையில் அது ஒன்றுமே இல்லை, அது ஒன்றுமே இல்லை. ஏனென்றா இந்த உலகத்தை நீங்க எல்லாம் இல்லாமலே அல்லாஹ் தஆலா நல்ல முறையில் செய்வதற்கு ஆற்றல் உள்ளவன். உங்களுக்கு தந்தது ஒரு சோதனையாகத்தான். அந்த சோதனையுடைய நோக்கமே இறைவனை அடையாளம் கண்டு அவனை மாத்திரம் ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதுதான். அதனால எவ்வளவு பெரிய நலவு செய்து விட்டாலும், பாவத்தால நம்ம எவ்வளவு குறைவாக இருந்தாலும், அதுல ஏகத்துவம் இல்லை என்றால், படைத்தவனுக்கு சுஜூத் இல்லை என்றால், படைத்தவனை மாத்திரம் வணங்குதல் இல்லை என்றால் மன்னிப்பு இல்லை. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, இப்னு ஜுதான் என்பவர்
அவர் நிறைய ஏழைகளை கவனிக்கக்கூடியவராக, உதவக்கூடியவராக, அனாதைகளை பொறுப்பெடுக்கக்கூடியவராக இருந்தார். அவருக்கு அது பிரயோஜனம் அளிக்கும். அதாவது நாஃபிஅஹு, அவைகள் என்ன பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக இருக்குமான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? லம் யகுல் யௌமம்மா, ஒரு நாளும் அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவாயாக என்று சொல்லவில்லை. அதனால பிரயோஜனம் இல்லைன்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு நாளும் என்னை மன்னித்து விடுவாயாக என்று அவர் என்ன செய்ததில்லை, அல்லாஹ்விடத்தில் கேட்டது இல்லை. அதனால இந்த நலவுகள் எதுவுமே என்ன செய்யல, பிரயோஜனம் இல்லை அப்படின்றாங்க. அடுத்த செய்தி பாருங்க, இன்னொரு செய்தி. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கிட்ட பையத் செய்ய கை எடுத்துறாரு. பிஷர்த், ஒரு நிபந்தனைன்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன நிபந்தனை? என்ற எல்லா பாவங்களும் என்ன செஞ்சிடணும், இதுக்கு முன்னால மன்னிக்கப்பட்டு விட வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அம்மா ஆலிம், உங்களுக்கு தெரியாது, அன்னல் இஸ்லாம யஹ்திமு மா கப்லஹு, இஸ்லாம் அதற்கு முன்னால் உள்ள எல்லாவற்றையும் அழித்து விடும் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறாங்க. இங்க அவர் செய்த அத்தனை பாவங்களும் அழிக்கப்படும். எதனால என்றா அவர் அல்லாஹ் மாத்திரம் வணங்க போறார். அதாவது அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்க போறார். அது அர்த்தம் என்ன? அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்க போறார். அவர் செய்த அத்தனை நன்மைகளும் அழிந்து விடும். காரணம், அவர் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு என்ன செய்யல, கேட்கவில்லை. இங்க ஏகத்துவம், அங்க அல்லாஹும்ம ஃபிர்லி என்று தௌஹீதையும் மன்னிப்பையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ் ஹதீஸ்ல வருது. அங்க சொல்லப்படுறது என்ன? இப்னு ஜுத்ஆனுக்கு அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று சொல்லவில்லைன்னு அர்த்தம் என்ன? அவர் முஸ்லீம் அல்ல. அதனால அவர் இப்படி கேட்க மாட்டார். இறைவன்ட்ட மன்னிப்பாயாக என்று இறைவனை ஏகத்துவப்படுத்திய நிலையில கேட்க மாட்டாரு. அதனால அவருடைய அனைத்து நன்மைகளும் அழிஞ்சு போகுது. இவர் செஞ்ச எல்லா பாவங்களும் அழிக்கப்படுகிறது. இவர் கேட்கறதுக்கு ரெடி ஆயிட்டார். அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் எனது பாவங்களை மன்னிப்பா என்று கேட்பதற்கு ரெடி ஆகிவிட்டார். அப்ப மக்ஃபிரத்தும் ஏகத்துவத்தையும் இறைவன் சேர்த்து வைத்திருக்கிறான். இறைவன் சேர்த்து வைத்திருக்கிறான். அதனால தான் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில, அதாவது மிக தெளிவான ஒரு நிபந்தனையாக பாவத்தை பற்றிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னால், முஹ்பிதாத்துல் அமால், நன்மைகளை அழித்துவிடக்கூடியது அப்படி என்று சொல்லக்கூடிய எந்த இதை எடுத்துக்கொண்டாலும் முழு நன்மையும் அழித்து விடாது. ஏகத்துவம் இருக்கும் வரைக்கும் அது ஒரு மனிதன் செய்த முழு நன்மையும் என்ன செஞ்சிடாது, அழிச்சிடாது. இப்ப சில பாவங்கள் செஞ்சா சில நன்மைகள் அழிந்து விடும் வருது, சில விஷயங்கள் செஞ்சா சில நன்மைகள் அழிந்து விடும் வருது. ஆனா அவரை நிரந்தர நரகத்துக்கு அனுப்புகின்ற அளவில் எல்லா நன்மைகளையும் என்ன செய்து விடாது, எந்த பாவமும் அழிக்காது. இதை சிறுக்க தவிர, இணை வைப்பை தவிர எந்த பாவமும், எவ்வளவு உச்சகட்டமான பாவமும் முழு நன்மையும் என்ன செஞ்சிடாது, அழிச்சிடாது. எந்த பாவம் அழிக்கும் முழு நன்மையையும்? அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல். மற்ற சில பாவங்கள் சில நன்மைகளை அழித்து விடலாம். மற்ற சில பாவங்கள் சில நன்மைகளை அழித்து விடலாம். சில குற்றங்கள் சில பெரிய பெரிய நன்மைகளை கூட அழித்து விடலாம். ஆனா அவரை கொண்டு போய் எங்க சேர்த்துறாது, நிரந்தர நரகத்துல என்ன செஞ்சிடாது, சேர்த்து விடாது. சில தீமைகள் சில நன்மைகளை அழிக்கும், சில நன்மைகள் சில தீமைகளை என்ன செய்யும், அழித்து விடும். இது குர்ஆன்ல உள்ளது. இன்னல் ஹசனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத், நன்மைகள் தீமைகளை என்ன செய்து விடும், அழித்து விடும். நபிகளாருக்கு முன்னால குரலை உயர்த்த வேண்டாம், உங்கள் அமல்கள் என்ன செய்து விடலாம், அழிந்து விடலாம். ஆனா எந்த அமலாக இருந்தாலும் எந்த பாவமாக இருந்தாலும் முழு நன்மைகளையும் என்ன செய்யாது, அழிக்காது. காரணம், ஏகத்துவம் அந்த இடத்துல என்ன செய்யும், தடையாக நிற்கும். அப்ப பாவ மன்னிப்பையும் ஏகத்துவத்தையும் இஸ்லாம் இணைத்து வைத்திருக்கிறது. அப்ப எங்களோட குழந்தைகளுக்கு பாவம் செய்யாதே என்று நம்ம கொடுக்கக்கூடிய இதிலேயே முதல் தரஜாவா எதை கொடுக்கணும் தெரியுமா? லா துஷ்ரிக் பில்லா, இணை வைத்து விடாதே. எந்த நேரமும் இணை வைத்து விடாதே, எந்த நேரமும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தலை சாய்த்து விடாதே, வணங்கி விடாது. இதுல நீ என்ன செய்யணும், 100% உறுதியாக இருக்கணும். 100% உறுதியாக இருக்கணும். பல அறிஞர்கள் இந்த நன்மைகளையும் தீமைகளையும் ஈமானுடைய தரங்களையும் எழுதியவர்கள் எல்லாம் இந்த தரங்கள் எழுதிட்டு வருவாங்களே, அது கடைசி தரம் எது? நன்மைகளே அவருக்கு இல்லை, அவருக்கு ஏகத்துவம் மட்டும் மிஞ்சிருக்குது. அர்ஜு அன் அகூன மின்ஹும், நான் அவர்களில் ஒருவராக இருக்க அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறேன், ஆசை வைக்கிறேன். ஏன்னா அவங்க எதுலையுமே அவங்கள சுத்தப்படுத்திக்கொள்ள ரெடி இல்லை. அவங்களோட அமல்களை பார்த்துட்டு இந்த கடைசி தரத்திலாவது நான் இருக்கணும்னு சொல்லி எந்த இடத்துல நிற்பாங்க, அந்த ஏகத்துவம் என்கின்ற இடத்துல அவர்கள் என்ன செய்வார்கள், நிற்பார்கள். எனவே பல வகையால எங்களுக்குள்ள குஃபர் வந்து சேர்ந்துடலாம். கல்வியின் வழியாக, குடும்பத்தின் வழியாக, காதலின் வழியாக, இணை வைப்பான வழியால தான் குஃபர் வரணும்ன்றது இல்லை. வேறு வேறு வழியால வந்து அந்த காதலிக்காக அந்த காதலனுக்காக மதத்தை என்ன செஞ்சிருவாங்க, மாற்றிக்கொள்வாங்க. மார்க்கத்துல விருப்பம் இருந்தாலும் சரி, மார்க்கத்துல விருப்பம் இருந்தாலும் சரி, கல்விக்காக அல்லது சில தொழில்களுக்காக சில பதவிகளுக்காக குஃபருக்கு என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம். இது பெரிய ஒரு நஷ்டம். தாலிக்கல் ஹுஸ்ரானுல் முபீன், மிகப்பெரிய நஷ்டமாக இதுதான் என்ன செய்கிறது, அமைகிறது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தாலா தன்னுடைய மக்ஃபிரத்தையும் தனது என்ன மன்னிப்பையும் ஏகத்துவத்தை இணைச்சு என்ன செஞ்சுக்கிறான், வைத்திருக்கிறான். அதனாலதான் இந்த ரெண்டு ஹதீஸை நீங்க எப்பயும் பாவ மன்னிப்புக்கும் ஏகத்துவத்துக்கும் உள்ள தொடர்பு விளங்கணும்னா இந்த இப்னு ஜுத்ஆன் ஹதீஸையும் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி.
இந்த ரெண்டை இணைத்து என்ன செய்கிறது சொல்லப்படுவது நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே எங்களது எல்லா நன்மைகளுக்கும் அல்லாஹு தஆலா கூலி தரவும் எங்களது எல்லா பாவங்களையும் அழித்து விடவும் அடிப்படையானது என்ன இந்த ஏகத்துவம் என்பதுதான். அதனால தான் அல்லாஹ் தஆலா வாக்காக சொல்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிர் அய்யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. தனக்கு இணை வைப்பதை இறைவன் என்ன செய்வதில்லை, மன்னிப்பது கிடையாது. அல்லாஹ் தஆலா தனது வழிமுறையாக, தனது நீதியாக, தனது சட்டமாக சொல்றான், தனக்கு இணை வைப்பதை இறைவன் ஒரு பொழுது மன்னிக்க மாட்டான். எங்க? மறுமை நாள்ல. எங்க மன்னிக்க மாட்டான்? மறுமை நாளில் தான் மன்னிக்க மாட்டான். இந்த உலகத்துல அதையும் அல்லாஹ் என்ன செய்வான்? அதான் இஸ்லாத்துக்கு வராங்க. இந்த உலகத்துல குஃபரை மன்னிப்பான், என்னது இர்திதாதை மதம் மாறுது எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். மறுமை நாள் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டாத, மன்னிக்க மாட்டான். மற்றவைகளை மறுமை நாளிலும் அல்லாஹ் நாடினா என்ன செய்வான்? மன்னிப்பான். வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. தான் நாடியவர்களுக்கு அது அல்லாதவற்றை அல்லாஹ் மன்னிப்பான். அப்ப அல்லாஹ் எதை நிபந்தனையா வைக்கிறான் மன்னிப்புக்கு? நீ எனக்கு இணை வைக்காம என்ன செஞ்சிருக்கணும், மரணித்திருக்க வேண்டும் என்றது. எனவே குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அடிப்படையான உச்சகட்டமான ஒரு அம்சமாக நிற்கணும்.